News 24 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தமிழகம் வரும் பிரதமர் மோடியின் வருகைக்கு பின் தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட போகும் முக்கிய மாற்றம் குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமது TN News சேனலுக்கு கிடைத்துள்ளது. அது குறித்து விரிவாதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமா தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில் பிரதமர் மோடி கடந்த மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் வகையில் மதுரையில் வருகிற மார்ச் 1ஆம் தேதி அன்று நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று பேச உள்ளார். இதற்காக பிப்ரவரி 28ஆம் தேதியான இன்று சென்னைக்கு வரும் பிரதமர் மோடி இரவு கிண்டி ஆளுநர் மாளிகையில் தங்க உள்ளார். சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடனும் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி வடிவம் பெறாத நிலையில் பிரதமரின் வருகைக்கு பின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று உறுதியாக சொல்லப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை இதில் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக 150 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற முனைப்பில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. மீதி இருக்கும் மற்ற தொகுதிகளை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பாஜகவோ இந்த முறை 30 பாஜக எம்எல்ஏக்களையாவது உருவாக்க வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். மற்றொரு புறம் அதிமுகவோ முடிந்தவரை கூட்டணி கட்சிகளையும் இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் யாருடைய முயற்சி வெற்றி பெறுகிறது, இறுதி முடிவு என்ன என்பது பிரதமரின் வருகைக்கு பின்புதான் தெரிய வரும். பிரதமர் மோடியை பொறுத்தவரை குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பயணங்களை தொடர்ந்து இன்று இரவு 9 மணி அளவில் விமானம் மூலம் சென்னை வருகிறார். இதையடுத்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது மார்ச் 1ஆம் தேதி காலை புதுச்சேரி செல்லும் அவர் அங்கு ரூபாய் 2700 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் வருகை தமிழகத்தில் மட்டுமில்லாமல் புதுச்சேரி அரசியலிலும் ஒரு மாற்றத்திற்கு வித்திடும் என்றே நம்பப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 1 மாலை 3 மணி அளவில் மதுரைக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு ரூபாய் 4400 கோடி மதிப்பிலான கட்டமைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மாலை 4 மணி அளவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்கிறார். ஏற்கனவே தமிழகத்தில் ஒரு அயோத்தி என்று பிம்பத்தை திருப்பரங்குன்றத்திற்கு ஆளும் கட்சிகள் உருவாக்கி வைத்துள்ள நிலையில் அங்கு பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்வது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது. இருப்பினும் இது அரசியல் சார்ந்த பயணம் அல்ல என்றும், மதுரைக்கு வரும் பிரதமர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏற்கனவே சுவாமி தரிசனம் செய்துள்ளதால் இந்த முறை புதிதாக திருப்பரங்குன்றம் போகலாம் என்று தமிழக பாஜக நிர்வாகிகள் அவருக்கு அறிவுறுத்தியதாகவும், இதில் அரசியல் காரணங்கள் எதுவுமே இல்லை என்று பாஜகவை சார்ந்த பலரும் கூறி வருகின்றனர். இத்துடன் மரக்காணம் புதுச்சேரி மற்றும் பரமக்குடி ராமநாதபுரம் இடையிலான புதிய 4 வழி நெடுஞ்சாலையின் பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ளார். மேலும் அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட தமிழ்நாட்டின் மொரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி சந்திப்பு, காரைக்குடி சந்திப்பு மற்றும் திருவாரூர் சந்திப்பு உள்ளிட்ட 8 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அரசின் திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதையடுத்து தமிழ்நாட்டில் ஒலிபரப்பு சேவைகளை வலுப்படுத்த கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் 3 புதிய ஆகாஷ்வாணி FM ரிலே டிரான்ஸ்மிட்டர்களை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. மேலும் தமிழகத்திற்கு மார்ச் மாதத்தில் மட்டும் பிரதமர் மோடி 3 முறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். மார்ச் 6ஆம் தேதி வேலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும், மார்ச் 11ஆம் தேதி திருச்சி மற்றும் தஞ்சையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 தேர்தலில் எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைத்தே ஆக வேண்டும் என்று பிரதமரே நேரடியாக தமிழகம் வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்வது ஆளும் கட்சியான திமுக அரசுக்கு சற்று கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதே போன்ற மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார்.